ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள புவியியல் அதாவது ஜியாகிரபியில் உள்ள இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலைனாலும் இந்த வீடியோ பார்த்தா ஓரளவு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் உள்ள நாடு எது? ஆப்ஷன் பி இந்தியா. ஸோ இந்தியா தான் பார்த்தீங்கன்னா பரப்பளவுல வந்து 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்துல வந்து 2வது பெரிய நாடாகவும் வந்து உள்ளது. செகண்ட் கொஸ்டின், தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்படும் நாடு எது? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ இந்தியா தான் வந்து தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஆசிய பகுதியிலிருந்து இமயமலையாக பிரிக்கப்படும் நாடாகவும் வந்து அமைந்துள்ளது. இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? இந்தியாவுடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஸோ இந்தியாவுடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியா புவியியல் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம்? இந்தியா புவியியல் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம்? சரியான விடை ஆப்ஷன் டி 2.4%. இந்தியா அதிகபட்சமாக 4156 கிலோமீட்டர் நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? சரியான விடை பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். ஸோ 4156 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து வங்காளதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியா குறுகிய எல்லையாக 106 கிலோமீட்டர் நில எல்லையை எதனுடன் பகிர்ந்து கொள்கிறது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். ஸோ 106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்து கொள்கிறது. செவன்த் கொஸ்டின், தெற்கில் இந்திய பெருங்கடலாகவும் கிழக்கில் வங்காள விரிகுடாவாகவும் மேற்கே அரபிக்கடலாகவும் சூழப்பட்டு சுமார் 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களிலும் கொண்டுள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா தான். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? எய்த் கொஸ்டின், இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 7516.6 கிலோமீட்டர் ஆகும். நைன்த் கொஸ்டின், இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் பி பாக் நீர் சந்தி. இதுதான் வந்து இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் ஆகும். 10th கொஸ்டின், இந்தியாவுடன் மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாக உள்ளது எது? சரியான விடை ஆப்ஷன் பி மேற்கு கடற்கரை. 11வது கொஸ்டின், பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா எப்படி அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி துணைக்கண்டம். இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. 12வது கொஸ்டின், மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 30. புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை வந்து கடக்கிறது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 360. 14வது கொஸ்டின், 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் டி 4 நிமிடம். 15வது கொஸ்டின், மேற்கே உள்ள குஜராத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்கும் தல நேர வேறுபாடு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 1 மணி 57 நிமிடம் 12 வினாடி. 16வது கொஸ்டின், இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் எத்தனை மணி நேரம் முன்னதாகவே சூரியன் வந்து உதயமாகிறது?
சரியான விடை ஆப்ஷன் பி 2 மணி நேரம். 17வது கொஸ்டின் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மிர்ஷாபூர் அதாவது அலகாபாத் வழியா செல்கிறது. 18வது கொஸ்டின் இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 5 மணி 30 நிமிடம். 19வது கொஸ்டின் இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை 6°45' வட அச்சில் சரியான விடை ஆப்ஷன் சி அந்தமான் நிக்கோபர் தீவு. 20வது கொஸ்டின் இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி எது? சரியான விடை ஆப்ஷன் சி குமரி முனை. 21வது கொஸ்டின் இந்தியாவின் வடமுனையின் இந்திரா கோல் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். 22வது கொஸ்டின் வடக்கே காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை இந்தியா எவ்வளவு நீளத்தை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 3214 கிலோமீட்டர். 23வது கொஸ்டின் மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரையில் உள்ள இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை பெற்றுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2933 கிலோமீட்டர். 24வது கொஸ்டின் 23°30' வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து இந்தியாவை எத்தனை பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 பகுதிகளாக பிரிக்கிறது. 25வது கொஸ்டின் இந்தியா எத்தனை மாநிலங்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 29 மாநிலங்களை கொண்டுள்ளது. இந்தியா எத்தனை யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 7 யூனியன் பிரதேசங்களை கொண்டுள்ளது. 27வது கொஸ்டின் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக 2024 வரை இருப்பது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஹைதராபாத். 28வது கொஸ்டின் இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் சி 6. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இமயமலை. 30வது கொஸ்டின் இமயமலை மேற்கே சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை எத்தனை கிலோமீட்டர் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி 2500 கிலோமீட்டர். 31வது கொஸ்டின் காஷ்மீர் பகுதியில் இமயமலை தொடரின் அகலம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் டி 500 கிலோமீட்டர். அருணாச்சல பிரதேசத்தில் இமயமலை தொடரின் அகலம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 200 கிலோமீட்டர். 33வது கொஸ்டின் இமாலயா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி பனி உறைவிடம். 34வது கொஸ்டின் இமயமலை பாமிர் முடிச்சில் இருந்து கீழ் நோக்கி எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ வில். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆரவல்லி மலைத்தொடர். 36வது கொஸ்டின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் தீபத் பீடபூமியில் அமைந்துள்ள மலைகள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலையின் பரப்பு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் எப்படி அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திபெத்தின் இமயமலை. 38வது கொஸ்டின் இமயமலை தொடர்களை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் பி 3. பெரிய இமயமலையின் சராசரி அகலம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் டி 25 கிலோமீட்டர். பெரிய மலைத்தொடரின் சராசரி உயரம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 6000 மீட்டர். 41வது கொஸ்டின் குறைவான மழையை பெறும் மலைத்தொடர்களுள் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய இமயமலை. 42வது கொஸ்டின் பௌதீக சிதைவாகவே உள்ள மலைத்தொடர் எது? ஆப்ஷன் ஏ பெரிய இமயமலை. 43வது கொஸ்டின் இமயமலையில் உள்ள மிக உயர்ந்த சிகரங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி பெரிய இமயமலைகள். 44வது கொஸ்டின் எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது?
சரியான விடை ஆப்ஷன் சி நேபாளம். 45வது கொஸ்டின் நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே உள்ள சிகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கஞ்சன்சங்கா. 46வது கொஸ்டின் கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் போன்ற பனியாறுகள் எங்கு காணப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய இமயமலை. 47வது கொஸ்டின் இமயமலையின் மத்திய மலைத்தொடர் எது? சரியான விடை ஆப்ஷன் பி சிறிய இமயமலை. சிறிய இமயமலையின் சராசரி அகலம் எவ்வளவு? 48வது கொஸ்டின் சிறிய இமயமலையின் சராசரி அகலம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3500 மீட்டர். சரியான விடை ஆப்ஷன் டி 80 கிலோமீட்டர். 49வது கொஸ்டின் சிறிய இமயமலையின் சராசரி உயரம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் டி 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை. 50வது கொஸ்டின் வெண் கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணப்பாறைகள் போன்றவை எந்த மலைத்தொடரில் காணப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் பி சிறிய இமயமலை. ஸோ இன்னைக்கான வீடியோவில் 50 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் இன்னும் 50 கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.